அது லாஸ்டா கேட்டுக்கலாம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதிரேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி முகம் கரோதி வாசாலம் பொங்கும் லங்காயு தேகிரும் யத் கிருபா தமஹம் வந்தே குரு தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபினம் येन பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். वन्देऽहं श्रीगुरो श्रीयुतकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत् कोऽबेस कोऽभिः कान्द राधाकान्द नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुश्रुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லா மாதாஜிஸ்க்கும் பிரணாம்ஸ், எல்லா பிரபுஸ்க்கும் பிரணாம்ஸ். இன்னைக்கு பாகவதம் முதல் காண்டம் கடைசி அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமியின் வருகை, அதுல பதம் 34 படிக்க போறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சாநித்யாதே மகாயோகின் பாதகாணி மகாந்தி அபி சத்யோ நஸ்யந்தி வை பும்சாம் விஷ்ணோரிவ சூரேதராக. ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஓம் நம்ம பகவதே வாசுதேவாயா. ஓம் நம்ம பகவதே வாசுதேவாயா. ஓம் நம்ம பகவதே வாசுதேவாயா. மொழிபெயர்ப்பு. அத்தியாயம் 19. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதற்கு ஜெய். பரமபுருஷரின் முன்னிலையில் நாத்திகர்களாக நிற்க முடியாது. அது போலவே ஒரு முனிவரின் மகாயோகியை தங்களுடைய வரவால் ஒருவரின் தீராத பாவங்களும் உடனே அழிந்து விடுகின்றன. பொருளுரை. பகவத் பக்தர்கள் மற்றும் நாத்திகர்கள் என இரு வகை மனிதர்கள் உள்ளனர். பகவத் பக்தர் தெய்வ குணங்களை வெளிப்படுத்துவதால் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாத்திகர்களோ அசுரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அசுரனால் பரமபுருஷரான விஷ்ணுவின் முன் நிற்க முடியாது. அசுரர்கள் பரமபுருஷரை அழிக்க முயல்வதில்லை, இப்பொழுதும் சுறுசுறுப்பாக உள்ளனர். ஆனால் உண்மையில் பரமபுருஷர் தமது உன்னதமான நாமமாகவோ உருவமாகவோ குணங்களாகவோ லேலைகளாகவோ அல்லது பல வகைப்பட்ட உபகரணங்களாகவோ தோன்றிய உடனே அசுரர்கள் முற்றிலும் முறிவடிக்கப்பட்டு விடுகின்றனர். பகவானின் புனித நாமத்தை பாடுவதால் பேயும் பறந்துவிடும் என்று கூறப்படுகிறது. பகவானுடைய உபகரணங்களின் பட்டியலில் சிறந்த முனிவர்களும் பகவத் பக்தர்களும் கூட அடங்குவர். எனவே சாதுவான பக்தர் ஒருவர் தோன்றியவுடனே பிசாசு போன்ற பாவங்கள் உடனே அழிந்து விடுகின்றன. இதுவே வேத சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். எனவே அசுரர்களும் பேய் பிசாஸ்களும் தங்களுடைய கெட்ட ஆதிக்கத்தை செலுத்த முடியாதபடி ஒரு புண்ணிய புருஷர்களான பக்தர்களில் மட்டுமே சகவாசம் கொள்ள வேண்டும் என்று சிபார் செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நாம பகவத் பக்தர்களுடன் மட்டுமே எப்பொழுதும் சங்கம் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு பகவத் பக்தர் எப்பொழுதுமே தன்னை சுற்றி ஒரு சத்திய யுகத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். சத்தியுகம் எப்படிப்பட்டதுன்னா வாய்மை நிறைந்தது. அப்போ அது கோலோக விருந்தாவனத்தையே கூட உருவாக்குறார் சில சமயம். ஏன்னா எல்லாருமே சுத்த சத்துவ நிலைக்கு அவரோட உள்ள தொடர்பால் வரும்போது அங்க ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை, மனசுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது நம்மளுக்கு. அப்போ கோலோக விருந்தாவனத்துல எப்படி அந்த நித்திய சித்தர்கள் ஆனந்தமயோ அபியாஷாத்
சச்சித் ஆனந்தமாக இருக்கிறார்களோ அது போல அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியும். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போனா ஒரு நல்லவங்களை பார்க்கும்போது அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அந்த குடும்பத்துல வந்து சண்டை, சச்சரவு, குழப்பம், சந்தேகம், எப்பொழுதும் அடி தடி அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ள போனாலே அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மள வந்து எப்படா இங்கிருந்து வெளியில போவோம் அப்படின்னு தூண்டும். நீங்க பார்த்திருப்பீங்க சில இடங்களுக்கு போனா ரொம்ப அமைதியா இருக்கும். உட்கார்ந்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, ஆனந்தமா. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரலாம் போல இருக்கு அப்படின்னு. அப்போ தூய பக்தர்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க வந்து அவங்க அந்த யுகத்தையே மாற்றிடுறாங்க. கலியுகத்தோட தன்மை அங்க இருக்காது. கலியுகத்தோட தன்மை என்ன? பிரேயானால் அல்பாயுசுக சப்யகலா வஸ்மினி பேஜனாக மந்தாக சூமந்த மதையு மந்த பாக்கிக உபத்திரதக. நிறைய குழப்பங்கள் இருக்கும் மனசுக்குள்ள மக்களுக்கு. ஆயுசு குறைவா இருக்கும், சண்டை பிரியர்களா இருப்பாங்க, பொறாமை, போட்டி எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க தூய பக்தர்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க, அந்த நெகட்டிவ் தாட்ஸ், மோசமான சிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போயிடும். அப்போ பகவான் முன்னாடி நிக்கும் போது எப்படி பகவான் சூரியனை போன்றவர். அப்ப பகவான் சூரிய வெளிச்சம் வரும்போது அங்க இருளுக்கே இடம் கிடையாது. இருள் என்கின்ற மாயைக்கு அங்க இடம் கிடையாது. அப்போ யோக மாயை வர்றப்போ மகாமாயி போயிடுறாங்க. பகவானுடைய அந்தரங்க சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்போ முட்டாள்கள் நினைக்கிறாங்க, 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பக்தர்கள், இன்னொன்னு நாத்திகர்கள். இந்த நாத்திகர்கள் சொல்றாங்க பகவான் எல்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் பொய், எல்லாம் தோன்றுது மறையுது, அது தன்னாப்புல நடக்குது. சரி, தன்னாப்புல நடந்தா நீங்க ஏன் ஏழையா இருக்கிறீங்க, நீங்க ஏன் நோய் வருது, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, சிலர் நல்லா இருக்காங்களே, ஏன் இந்த வேறுபாடுகள்? கடவுளே இல்ல, கடவுளுக்கு பின்னாடி ஒருத்தரும் ஆட்சி செய்யறது இல்ல அப்படின்னா ஏன் வேறுபாடு வருது? ஒருத்தர் அழகா இருக்காங்க, ஒருத்தர் சிவப்பா இருக்காங்க, ஒருத்தர் கருப்பா இருக்காங்க, ஒருத்தர் முடமா இருக்காங்க, பிறக்கும் போதே ஒரு இடத்துல ஏழையா பிறக்குறாங்க. சோ உயிர்வாளிகள் நாயா பிறக்குது, எறும்பா பிறக்குது, பறவையா பிறக்குது. ஏன் இந்த வேறுபாடுகள்? எல்லா உயிரினங்களும் டாட்டா பிர்லாவா இருக்கலாமே, எல்லாருமே அழகா இருக்கலாமே. அப்போ அந்த செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இது கர்ம பூமி. இங்க வந்து கர்மம் செய்ய பிறந்திருக்கோம். அந்த கர்மத்தின் விளைவாக அறியாமையினால் ஜடப்பற்றுடையவர்களாகி நமது புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக ஜட இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால அந்த அறியாமையினால முக்குணங்கள்ல சிக்கி, ஆனா நான் தான் செய்யறேங்கிற ஒரு நம்மளுக்கெல்லாம் ஒரு அகங்காரம். பிரகிருதேக கிரியமானானி குணைக கர்மாணி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதேன். ஆனா பகவத் பக்தர்கள் இதையெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியத்தை வந்து மேகம் சூழ்ந்தால் எப்படி இருக்கும், அங்க ஒரு லைட்டா இருள் இருக்கும். ஆனா அந்த இருள் நிரந்தரமா கேட்டா கிடையாது. மேகம் விலகும் போது அந்த வெளிச்சம் மறுபடியும் கிடைக்குது. அது போல இந்த மாயை வந்து நம்மளுடைய நித்தியமான ஆனந்தத்தை மறைத்திருக்கிறது. அது விலகும் போது என்னாகும்? நம்மளுக்கு உண்மை புலப்படும். அதை விலக்க வைக்கிறது யாரு? குருதான். அந்த மாயிலிருந்து நம்மளை விலக்க வைக்கிறது யாரு? குருதான். அப்ப குருவை சரணடைந்து தூய பக்தர்களை சரணடைய வேண்டும். அப்போ கிருஷ்ணர் வந்து எல்லா சக்திகளும் அடங்கியவர், விபு, பெரியவற்றுள் பெரியவர். அவர் முன்னாடி சின்ன துரும்பு, அணுவிலும் அணுவானனா. சில நாத்திகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கடவுளை அழித்து விடுவேன் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய காமெடி. அப்போ பகவானை யாராலும் அழிக்க முடியாது. அசமௌர்த்தவ, அவருக்கு சமமாகவோ மேலாகவோ யாராலும் ஆகவும் முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அவர் எண்ணற்ற சக்திகளை கடவுளே பகவான் கிருஷ்ணரே முழுசா உணர முடியல. அப்ப சாதாரண ஆத்மாக்களால நம்மளால எப்படி உணர முடியும்? கோடான கோடி பிரபஞ்சங்கள், அந்த பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் 14 லோகங்கள். அந்த 14 லோகங்கள்ல மத்திய லோகத்துல நாம ஏதோ ஒரு லோகத்துல உக்காந்துட்டு நான் கடவுளை அழிச்சிடுவேன்னு சொன்னா, ஒரு மலையை பார்த்து ஒரு பொடி மணல், ஒரு சின்ன ஒரு மணல் சொல்லுதான் இந்த மலையை அழிச்சிடுவேன். அந்த மாதிரி அது கூட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கிடையாது. அது புரியறதுக்காக நாம சொல்லிக்கலாம். அப்படி பகவான் வந்து மிகப்பெரியவர், அவரை யாராலும் அழிக்க முடியாது. ஆனா நாத்திகவாதிகள் கற்பனை கோட்டை கட்டுறாங்க. அவருடைய சக்தி எல்லாம் முறியடிச்சிடலாம், இந்த இயற்கையை நாம் மீறி விடலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள்ல இருந்து மாயா அபகர்த்த ஞான ஆசூரம்பாவம் ஆசிரிதம். மாயால் அவர்கள் புக்தி அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அவித்யானால அவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா வேதங்கள்ல பகவானை பற்றி புரிஞ்சுக்காதவங்களுக்கு என்னைக்குமே வந்து
இந்த மனக்கற்பனையில அவங்க காலம் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஹரே அடுத்தது கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கடைக்கு போனீங்களா? அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேங்க மாதாஜி. எதுங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 19 பதம் 35 மாதாஜி. अभिमे भगवान् प्रीत कृष्ण पाण्डु सूत प्रियः पैतृ स्वसेय प्रीत्यर्थं तत्कोत्तरस्यात् बान्धवः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. படிக்கிட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்க ராசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரம புருஷரும் பாண்டு புத்திரர்களுக்கு மிக பிரியமானவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது அத்தை மகன்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அவ்வுறவினர்களை ஒருவனாக என்னையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். பொருளுரை. மாயையான குடும்ப விவகாரங்களில் பற்று கொண்டுள்ள பிறரை விட பகவானின் தூய பக்தர் ஒருவர் தமது குடும்ப நலனை மிகவும் சாமர்த்தியமாக கவனித்துக் கொள்கிறார். பொதுவாக மக்கள் குடும்ப விவகாரங்களில் பற்று கொண்டவர்களாக உள்ளனர். மேலும் மனித சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தை தூண்டும் சக்தி இந்த குடும்ப பற்றெனும் வசீகர சக்தியின் கீழ்தான் இயங்குகிறது. பகவானின் ஒரு பக்தர் ஆவதால் குடும்பத்திற்கு மேலும் சிறந்த சேவை செய்ய முடியும் என்பதை மாயைக்கு உட்பட்டுள்ள இத்தகைய மனிதர்கள் அறிந்திருக்கவில்லை. ஒரு பக்தரின் குடும்ப அங்கத்தினர்கள் பக்தர் அல்லாதவர்களாக இருப்பினும் அந்த பக்தரின் குடும்பத்தினருக்கும் வம்சத்தினருக்கும் பகவான் விசேஷ பாதுகாப்பு அளிக்கிறார். பிரகலாத மகாராஜன் சிறந்த பக்தர் ஆவார். ஆனால் அவரது தந்தையான ஹிரண்யகசிபு பெரும் அசுரனாக இருந்தான். இருப்பினும் இவன் பிரகலாத மகாராஜனின் தந்தையாக இருந்ததால் பகவான் இவனுக்கு முக்தியை அளித்தார். பரம கருணாமூர்த்தியான பகவான் தமது பக்தனின் குடும்ப அங்கத்தினர்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிப்பதால் பக்தன் அவர்களை பற்றி அதிக அக்கறை கொள்ள வேண்டியது இல்லை. சில சமயங்களில் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்காக பக்தன் அத்தகைய குடும்ப அங்கத்தினர்களை விட்டு பிரிய வேண்டி இருந்தாலும் அதில் பாதகம் இல்லை. யுதிஷ்ட மகாராஜனும் அவரது சகோதரர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அத்தையான குந்தியின் புத்திரர்கள் ஆவர். புகழ்பெற்ற பாண்டவர்களின் ஒரே பேரனாக தாம் இருந்ததால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதரவு தமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பரீட்சித் மகாராஜன் ஒப்புக்கொள்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பக்தர் இருந்தார் அப்படின்னா அந்த குடும்பம் முழுவதுக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு பக்தன் இருக்கும்போது பகவான் என்ன பண்றாருன்னா அவனுக்காக அந்த குடும்பத்தை ஒரு நல்லோர் ஒருவருக்கு பெய்யும் மலை அப்படின்ற மாதிரி. ஹரே கிருஷ்ணா. நல்லோர் இருக்க பெய்யும் மலை அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பக்தன் ஒரு குடும்பத்துல இருந்தா அப்படின்னா அவங்க தங்களுடைய முந்தைய தலைமுறை 18 தலைமுறைகளையும் பிந்தைய தலைமுறை 18 தலைமுறைகளையும் அவர்கள் பகவானோட பாதுகாப்புல கொண்டு வந்துடுறாங்க. இது பகவான் நரசிம்மதேவர் பிரகலாதருக்கு கொடுத்த வாக்கு. அப்போ ஒரு பக்தர்னால அந்த குடும்பம் முன்னோர்கள் எல்லாருமே பயன் பெறுகின்றார்கள். அப்போ ஹிரண்யகசிபு ரொம்ப கொடுமை பண்ணார் பிரகலாதனை. அவரை தீயில தூக்கி போட்டாரு, அவரை கடல்ல தூக்கி போட்டாரு, அவரை விஷ வச்சு கொல்ல பார்த்தாரு, பாம்பு கடிக்க வச்சாரு, யானை வச்சு மிதிக்க வச்சாரு, மலை மேல இருந்து உருட்டி விட்டாரு. இதையெல்லாம் அவர் பொறுத்துக்கிட்டார். இப்போ பகவான் கிருஷ்ணரை மட்டுமே அவர் நம்பி இருந்தார். என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா பகவானே அவரை காப்பாற்றார். ஏன்னா ஒரு பக்தன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குழந்தைக்கு எப்ப பசிக்கும், அது எப்ப குளிக்க வைக்கணும், எப்ப தூங்க வைக்கணும் ஒரு தாய்க்கு நல்லா தெரியும். இப்போ பகவான் அந்தந்த நேரத்துல அந்த பக்தனுக்கு என்ன ஏற்பாடோ அதையெல்லாம் செஞ்சுட்டே இருக்காரு. அந்த பக்தனை மட்டுமல்ல அந்த பக்தனை சார்ந்த குடும்பத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். அதனால அந்த பக்தனுக்கு குடும்பத்தை பத்தி கவலை கிடையாது. இந்த குடும்பத்தை நான் தான் பார்க்கணும், அகங்காரம் விமூடாத்மா கர்த்தாகம் இது வன்னியதே, நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற பேச்சுக்கு அங்க யாருக்குமே இடம் இல்லை. அப்ப பக்தன் நல்லா புரிஞ்சிருக்கிறான், இங்க நான் எனது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே பகவானுடையது. நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் நான் பகவானோட கையில ஒரு கருவியா இருக்கேன், அவர் என்னை செய்ய வைக்கிறார். அதனால குடும்பத்து மேல அவனுக்கு ரொம்ப எல்லாம் பற்று கிடையாது. ஏன்னா அந்த உலகம் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா ஒரு ஆண் பெண் ஈர்ப்பினால்
இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ ஆண் பெண் கவர்ச்சி இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. ஏன்னா பிரஜாபதிகள் அப்படித்தான் உருவாக்குனாங்க. ஆண் பெண் கவர்ச்சியில தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வயம்பு மனுல ஆரம்பிச்சதுதான் இது. ஸ்வயம்பு மனு, சதரூபா, அவங்க 2 பேரும் ஆண் பெண் கவர்ச்சியினால குழந்தைகளை பெற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பிரம்மா வந்து படைப்பை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ரொம்ப குழப்பமாச்சு. படைப்புல வந்து நாரதர், சனத்குமாரர்கள் போன்றவர்கள் எல்லாம் சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப யாருதான் மக்கள் பெருக்கத்தை ஏற்படுத்துறது? ஏன்னா பகவான் சொல்லியிருக்காரு, உயிர்வாளிகளை நீ தோற்றுவின்னு சொல்லி. எப்படி தோற்றுவிக்கிறது? அப்ப இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப ஒரு ஐடியா பண்ணார். ஸ்வயம்பு மனுவை ஆணாகவும் சதரூபா பெண்ணாகவும் அப்ப 2 பேருக்குள்ள கவர்ச்சி வர்ற மாதிரி. அந்த கவர்ச்சினாலதான் இன்னைக்கும் ஆண் பெண் கவர்ச்சியினால இந்த குடும்பங்கள் இன்னும் பெருகி கொண்டே போகின்றது. அப்போ குடும்பம் வேண்டான்னு இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லல. கல்யாணமே வேண்டாம், யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எல்லாம் சன்னியாசி ஆகுங்க, பகவானை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, குடும்பத்தில் இருந்து கொண்டே அந்த காமத்தை கூட, காமம் கூட என்ன சொல்றாரு சில பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, சட்டத்திற்குட்பட்ட காமம் கூட நானே அப்படிங்கிறார். தர்மத்திற்குட்பட்ட காமம் கூட நானேன்னு சொல்றார். அப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பகவானுடைய சேவைக்காக, பக்தி சேவைக்காக அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத கர்ப்பதான சமஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுற சடங்குகள் எல்லாம், தூய்மைப்படுத்தும் சடங்குகள் எல்லாம் செஞ்ச விட்டு இது இந்த மாதிரி குடும்பத்துல நாம ஆண் பெண் இணையலாம். இல்ல அவங்க வந்து வெறும் உடல் கவர்ச்சிக்காக இணைஞ்சாங்க அப்படின்னா அசுர குழந்தைகள் தான் பிறக்கும். அந்த அசுர குழந்தைகள் நாட்டுக்கு மட்டும் கேடல்ல, வீட்டுக்கும் கேடு. முதல்ல நம்மளுக்கு தான் பாதகமா இருப்பாங்க, அப்புறம் தான் நான் பக்கத்து வீட்டுக்கு, அப்புறம் வீதிக்கு, அப்புறம் ஊருக்கு, அப்புறம் நாட்டுக்குன்னு. அப்போ அசுர குழந்தைகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா யாருக்குமே எப்படி குடும்பம் அப்படிங்கிறத ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும். அப்போ ஒருத்தன் வந்து இந்த ஆண் பெண் கவர்ச்சியினால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த உறவு வந்து இன்னும் அதிகமான பந்தத்தை ஈடுபடுத்துது. இது இவள் என் மனைவி, இவன் என் கணவன் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகுது. அப்போ ஒரு பெண் ஆணையே நினைக்கின்றாள், ஒரு ஆண் பெண்ணையே நினைக்கிறான். அப்போ இந்த மாதிரி மயக்கத்துல, மாயையோட மயக்கத்துல அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன ஆகுது? அடுத்தது குடும்பத்திற்கான பொருளை தேடுறது. கழுதைகள் போல நாக்குல நொர வர்ற மாதிரி அவங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க. காலையில மும்பை சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிப்பாங்க. ட்ரெயினை பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் பயணம் செய்வாங்க. ஆபீஸ்ல வந்து அங்க 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் கடுமையா உழைப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயினை பிடிச்சு பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து மனைவியுடன் உடல் உறவு கொள்ளுவாங்க. அப்புறம் தூங்கிடுவாங்க. அப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போவாங்க. இப்படி கடுமையாக நாய்கள் போல உழைப்பதினால் என்ன பயன்? அப்புறம் வயசாகுது, நோய் வருது, அப்புறம் மரணம் வருது. அதுக்கப்புறம் மரணம் வந்தோடனே மறுபடியும் அடுத்த உடல் எடுக்கிறாங்க. இப்படியே பல கோடி ஜென்மமா நாம புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடரே ஜடரே சயனம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்ற மாதிரி பல பிறவிகள் எடுத்தாச்சு. அப்போ இந்த மனித பிறவி ரொம்ப அரிதானது, சுதுர்லபம். இதுல நாம என்ன பண்ணணும்? பாகவதத்துல சொன்ன மாதிரி உயர்ந்த பக்தர்களின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு பகவானை நோக்கி நம் பயணத்தை துவங்க வேண்டும். பதம் 36. அந்யதா தேவக்ய கதேர் தர்ஷனம் ந கதம் நிருணாம் நிதராம் மிரியமானானாம் சம்சித்தய வணியஷः. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. சேர்ப்பு பொருளுரை தேவி திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். இல்லையெனில் மரணவாயில் இருக்கும் எங்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் சாதாரணமான மக்களிடையே மாறு வேடத்தில் நடமாடும்படிய போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் துன்பப்படாமல் தன்னிச்சையாக தாங்கள் இங்கு தோன்றியிருப்பது எப்படி சாத்தியமாகும்? தூண்டப்படாமல் மாதாஜி, ஸ்ரீ கிருஷ்ணால் தூண்டப்படாமல்.
தூண்டப்படாமல் தன்னிச்சையாக தாங்கள் இங்கு தோன்றியிருப்பது எப்படி சாத்தியமாகும்? பொருளுரை. பரிசித் மகாராஜனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் போதனைகளை அளிப்பதற்காகவே மாமுனிவரான சுகதேவ கோஸ்வாமி பகவானின் ஸ்ரீ கிருஷ்ணரால் தூண்டப்பட்டு தன்னிச்சையாக அரசர் முன் தோன்றியிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆன்மீக குரு, பரமபுருஷர் ஆகியோரின் கருணையால் பகவான் பக்தி தொண்டிற்குரிய வித்தை ஒருவரால் அடைய இயலும். ஆன்மீக குரு வாழ்வில் இறுதி நோக்கத்தை அடைய ஒருவருக்கு உதவுவதற்காகவே பகவானின் பிரதிநிதியாக தோன்றியுள்ளார். பகவான் அதிகாரம் அளிக்கப்படாத ஒருவர் ஆன்மீக குருவாக முடியாது. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி அதிகாரம் அளிக்கப்பட்ட ஓர் ஆன்மீக குருவாவார். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவத்தின் போதனைகளை உபதேசிப்பதற்காகவே பகவானால் தூண்டப்பட்டு பரிசித் மகாராஜன் முன் அவர் தோன்றினார். தன் பொருட்டு பகவான் அவரது உண்மையான பிரதிநிதியை அனுப்பும் ஆதரவை ஒருவர் பெறுவாரானால் பரமபதத்தை அடைவதெனும் முடிவான வெற்றியை அவரால் அடைய முடியும். பகவத் பக்தர் ஒருவர் பகவானின் உண்மையான பிரதிநிதியை சந்தித்த உடனேயே தற்போதைய உடலை விட்ட பின் அவர் பரமபதம் அடைவது உறுதியாகிறது. ஆயினும் இது பக்தனின் நேர்மையை பொறுத்ததாகும். பகவான் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் அமர்ந்திருப்பதால் தனிப்பட்ட எல்லா ஜீவன்களின் அசைவுகளையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஜீவராசி பரமபதம் அடைய மிகவும் ஆவலாக இருப்பதை அறிந்த உடனேயே பகவான் தனது உண்மையான பிரதிநிதியை அனுப்புகிறார். இத்தகைய பக்தர் ஒருவர் நிச்சயமாக பரமபதம் அடைவார் என்று பகவான் உறுதியளித்துள்ளார். முடிவு என்னவெனில், தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவின் உதவியை பெறுவது என்பது நேரடியாக பகவானுடைய உதவியை பெறுவதாகும். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பரிஷித்து மகாராஜா அவர் 7 நாட்கள் தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே சமீக மகரிஷின் புதல்வன் ஸ்ருங்கி 7 நாட்கள் மட்டும்தான் இருப்பாரு, அப்புறம் பாம்பு கடிச்சு உயிர் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த 7 நாட்களையும் அவர் முறையாக உபயோகிக்க வேண்டும். 7 நாட்கள் பகவானோட சிந்தனையில ஒரு செகண்ட் தவறாம பகவானோட சிந்தனையில இருக்கணும்னு அவர் நினைக்கும் போது அதற்குரிய ஏற்பாடுகளை உள்ளிருக்கிற அந்த பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணர் ஏற்பாடு செய்யறார். அப்ப சில சுகதேவ கோஸ்வாமியை அங்க அனுப்புறார். அப்ப இது பகவானோட ஏற்பாடு அன்றி எதுவுமே நடக்காது. நாம நினைக்கிறோம், நான் அது செய்யலாம் இதை செய்யலாம், நிறைய திட்டம் போடுவோம். இன்னைக்கு கண்டிப்பா அங்க போயே ஆகணும், இன்னைக்கு மார்க்கெட் போகணும், இன்னைக்கு அவங்ககிட்ட பணம் வாங்கணும், கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஏன்னா அங்க ஷாங்சனர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஷாங்சனர்னா அனுமதிப்பாளர் ஒருத்தர் இருக்காரு. நாம நினைப்பதை அவர் செயல்படுத்த அவரோட கருணை வேண்டும். இப்போ ஒரு செயல் செய்யறதுக்கு என்னென்ன வேணும் நாம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். செயல் செய்யறதுக்கு அந்த எண்ணம் வேண்டும், களம் வேண்டும். களம்னா சேத்திர, அந்த களம் வேணும். அப்ப அதற்குரிய ஆத்மா பரமாத்மா, கடைசியில யாரு? பரமாத்மா சாங்சனர் பகவான் கிருஷ்ணர் அனுமதி கொடுத்தால் மட்டுமே நம்ம அந்த செயலை செய்ய முடியும். நாம நினைக்கிறோம் அடுத்த இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். நிறைய பேர் இந்த உலகத்துல பார்த்திருக்கலாம். நான் இல்லைன்னா ஒன்னும் ஆயிருக்காது, இது எல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆயிருக்குமோ, இது நான் தான் இது படிச்சேன் அதனால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன், நான் கஷ்டப்பட்டேன், இப்படி நிறைய பேர் பேசுறத பார்த்திருக்கோம். ஆனா எந்த செகண்ட்ல எந்த சூழ்நிலை வேணா பகவானால தருவிக்க முடியும். ஏன்னா பகவான் அனுமதி கொடுத்ததுனாலதான் நாம அதை சாதிக்க முடிஞ்சது. அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நான் செய்தேன், நான்ங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு இப்ப ஒரு நரம்ப சுண்டி விட்டா போறோம், நம்ம ஃபியூஸ் புடுங்கினா போறோம், அங்க எல்லாமே இருட்டாயிரும். அப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபியூஸ் புடுங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச, உனக்கு புத்தியையும் மறதியும் நானே தருகிறேன். நிறைய படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் ஹால்ல போய் உக்காந்த உடனே எல்லாம் மறந்துடும். ஏன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது வீட்டுல டென்ஷன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்க அப்பா இறந்துட்டாரு, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்படி ஏதாவது ஒண்ணு பகவான் நினைச்சார் அப்படின்னா அந்த சூழ்நிலையை எப்ப வேணா மாத்த முடியும். நாம நினைக்கிறோம்
நான் தான் செய்யறேன், அடுத்த செகண்ட் என் கையில இருக்குன்னு. ஒரு செகண்டும் பகவானோட கையில இருக்கு. அப்ப பகவானை நம்பிய பக்தர்கள் வந்து இதை புரிஞ்சுகிட்டதுனால நான் எதுவும் செய்யல, எல்லாம் அவரால் செய்விக்கப்பட்டது. அப்ப எந்த துன்பம் வந்தாலும் அவங்க அதைய பக்குவமா எடுத்துக்கிறாங்க. அந்த பக்குவப்பட்ட நாலேஜ் யாருக்கு கிடைக்குதுன்னா பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. மற்றவர்கள் குழம்பிய நிலையில் அவங்க எப்பவுமே புலம்பலோட இருப்பாங்க. ஐயோ எப்படி நடந்தது, ஏன் என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, பழச நினைப்பாங்க, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவாங்க, நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போயிருப்பாங்க. ஆனா பக்தர்களுக்கு மிக தெளிந்த ஓடை போல இருப்பாங்க. அவங்க வந்து கல்ல போட்டா கலங்குற குட்டைகள் மாதிரி கிடையாது, கடல் போல. அது கடல்ல கல்ல போட்டீங்கன்னா கலங்குமா? அது எப்பவும் இயல்பாக அதே நிலையில தான் இருக்கும். அப்போ சில சமயம் மழை வந்தா என்ன ஆகும்? குட்டைகள் நீர் அதிகமாகும். மழை இல்லைன்னா வத்தி போகும். ஆனா கடல் பார்த்திருக்கீங்களா? மழை அதிகமா இருந்தாலும் சரி, எல்லா ஆறுகள்ல இருந்தும் வந்தாலும் சரி, கடல் தன்னுடைய கரையை நீட்டுறதும் கிடையாது, குறுக்கறதும் கிடையாது. மழை இல்லைன்னா வறண்டு போறதும் கிடையாது. இப்ப பக்தர்கள் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சோர்ந்து போவது இல்லை, எவ்வளவு பெரிய இன்பம் வந்தாலும் அதனால துள்ளி குதிக்கிறதும் கிடையாது. எப்பவுமே சமமான நிலையில இருக்கிறாங்க. துவந்தங்கள், அந்த இருமைகள்ல இருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்ப பகவான் ஒவ்வொரு ஜீவராசியும் அவங்கள விருப்பத்திற்கு ஏற்ப தன்னை வெளிப்படுத்துகிறார். யாராவது பகவான் நினைக்கணும், அவருக்கு நான் சேவை செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஏதாவது பக்தரை காட்டுறாரு. வாழ்நாள்ல முதல் பக்தரை சந்திக்கும் போது அவங்களோட வாழ்க்கை புரட்டி போட்ட மாதிரி பக்தி பாதையில உடனே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் அவங்க மனசுல இருக்கிற விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த லெவல்ல பயன்படுத்திக்குவாங்க. இப்ப நான் ஒரு பிளேட் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பசி இல்ல, பசி அப்படின்னா இங்க பக்தி பசி. அப்போ நீங்க பசி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கால்வாசி சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருவீங்க. அப்போ இங்க யாராருக்கு எவ்வளவு பசி இருக்கிறோ, பகவானை பற்றி அறியறதுக்கு, பக்தி தொண்டு பண்றதுக்கு எவ்வளவு பசி இருக்கோ அந்த அளவு நாம இங்க பேசுற பாகவதத்தை அவங்களால அதீத ஆர்வத்துடன், ஏன்னா உற்சாகா தைரியா நிச்சயா தத்தத் கர்ம பிரவர்த்தனாத், எந்த ஒரு ஃபீல்டுலயுமே பாருங்க உற்சாகம் வேணும். தொழில் பண்றீங்களா, அதுல உற்சாகம் இருந்தாதான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். படிக்கிறீங்களா, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுங்க, அதனால படிச்சா நான் 100% இல்ல அதுக்கு மேல கூட வாங்குவேன் அப்படின்னு படிச்சாங்கன்னா அதுல அவங்க 100% வாங்க முடியும். உற்சாகம் இருந்தால் மட்டுமே இந்த பக்தியிலையும் முன்னேற முடியும். அப்ப பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல யாருக்கெல்லாம் உற்சாகம் இருக்கோ கண்டிப்பா எதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானோ வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசகன்னு யார் எந்தெந்த அளவு பகவானை பற்றி அறிந்து கொள்ள முற்படுகிறார்களோ அந்த அளவுக்கு பகவான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். பாகவதம் கிடைக்க வழி செய்யறாரு, பகவத்கீதை படிக்க வழி செய்யறாரு, அவங்களுக்கு ஒரு டியூட்டர் மென்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு, கோயிலுக்கு போறதுக்கு அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா தன்னால அது நடந்துட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அது மேல போயிட்டே இருக்கும். ஏன்னா உங்களோட உற்சாகத்துக்கு பொறுத்த மாதிரி பகவான் வந்து உங்களுக்கு துணை புரிகிறார். இதே நாம வந்து யாராவது அரசியல்வாதி நம்புறோமா, இல்ல நம்ம பணம் இருக்குது அந்த பணம் தான் எனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு நம்புறோமா? கிடையாது. பகவான் மட்டுமே கதி அப்படின்னு இருக்கிற பக்தர்களுக்கு பகவான் கண்டிப்பாக துணை புரிகிறார். அது யார் மூலமாவது எப்படியாவது நடக்கும், நடந்துட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும் நம்மளுக்கு. நான் நினைக்கவே இல்லை நீங்க போன் பண்ணுவீங்க, நான் இப்பதாங்க நினைச்சேன். அப்ப அந்த பக்தர், நான் கோயிலுக்கு வர்றீங்களா, நான் கார் எடுத்துட்டு வரேன் அப்படிம்பாங்க. இது எப்படி தன்னிச்சையா நடக்குது? கிடையாது. இது பகவான் உள்ள இருந்து அவருக்கு, ஏன்னா எல்லார்கிட்டையும் பரமாத்மா இருக்காங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா, அந்த பரமாத்மாவும் அவங்க வந்து கான்டாக்ட் இருக்கு. பகவான் வந்து இன்னொரு உயிர்வாளிக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் நம்ம கிட்ட இருக்கிற பரமாத்மாவும் அவங்க எப்பவுமே லிங்க்ல இருக்கிறாங்க, நாம தான் லிங்க்ல இல்ல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லார் மனதிலும் இருக்கிற பகவான் எல்லாருடைய எண்ணங்களையும் அறிந்தவர், அதனால நம்மளை எல்லாம் இணைக்கிறார் அவர். சோ எல்லாம் நம்மளை இணைக்கக்கூடியவர் அவர் ஒருவர் தான். அப்ப எண்ணம் போல செயல். அப்ப நம்ம எண்ணம் வந்து பக்தியில எவ்வளவு ஆர்வம் இருக்கின்றதோ, பகவானை எவ்வளவு சரணடைய நினைக்கிறோமோ அந்த சரணடைவுக்கு தகுந்த மாதிரி அவர் நம்மளுக்கு ரெசிப்ரோகேட் பண்றார், பிரதிபலிக்கிறார். நான் 5% தான் சரணடைஞ்சேன்னா 5% தன்னை காட்டி கொடுக்கிறார்.
முட்டாள்களுக்கு தன்னை காட்டிக் கொடுப்பதே கிடையாது. யோகமாயா சமாபிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் ஹாஜம் அவ்யயம் நாகம் பிரகாச சர்வசிய அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு, நான் என்னை எனது யோகமாயினால் மூடிக்கொள்கின்றேன், யோகமாயினும் திரையினால் என்னை மூடிக்கொள்கின்றேன். அதனால முட்டாள்கள் என்னை பார்த்தா கூட, ஓ இது எங்கோ கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்திருக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி அலட்சியமா போயிருவாங்க. ஆனா பக்தர்களுக்குத்தான் தெரியும் கிருஷ்ணர் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்றார், எப்படி நம்ம பாதையை மாத்தினார், எப்படி நாம பழைய குப்பை வண்டி போல இருந்த அந்த வாழ்க்கைய இப்போ கோபுரத்துல உட்கார வச்சிருக்காரு நம்மள அப்படின்னு. பதம் 37. அத பிருச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேக யத் காரியம் மிரியமானஸ்ய சர்வதா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி யார் படிக்கிறீங்க? படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க. மொழிபெயர். பெரும் முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் தாங்கள் தான் பரமகுரு. எனவே அனைவருக்கும் ஏற்ற பூரணத்துவம் அடையும் வழியை, குறிப்பாக மரண வாயிலில் இருப்பவனுக்கு ஏற்ற வழியை காட்டி அருளும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பொருளுரை. பூரணத்துவம் அடையும் வழியை பற்றி விசாரணை செய்வதில் ஒருவன் மிகவும் ஆவல் உள்ளவனாக இருக்க வேண்டும். இல்லையெனில் ஆன்மீக குருவை அணுக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஆன்மீக குரு குடும்பஸ்தனுக்குரிய ஒருமையான அலங்கார பொருள் அல்ல. பொதுவாக இன்றைய பௌதீகவாதி ஒருவன் எந்த லாபமும் இல்லாதபடி பெயரளவே ஆன ஒரு குருவை ஏற்றுக்கொள்கிறான். போலியான அந்த குரு பெயரளவே ஆன சீடனை முகத்துதி செய்கிறார். இதனால் போலியான அந்த குரு சீடன் ஆகிய இருவருமே சந்தேகமின்றி நரகத்திற்கு செல்கின்றனர். பரீட்சித் மகாராஜன் எல்லோருக்கும் ஏற்ற, குறிப்பாக இறந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஏற்ற ஜீவாதாரமான கேள்விகளை கேட்டு தகுதியுள்ள ஒரு சீடருக்கு இலக்கணமாக விளங்குகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தின் முழு கோட்பாட்டிற்கும் பரீட்சித் மகாராஜனின் கேள்விகளை அடிப்படை கொள்கையாக அமைகின்றது. இப்பொழுது எவ்வளவு மதிநுட்பத்துடன் பரமகுரு பதிலளிக்கிறார் என்பதை காணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பூர்ணத்துவம் அடையும் வழியை பற்றி விசாரணை செய்வதில் ஒருவன் ஆவலாக இருக்க வேண்டும். பூர்ணத்துவம் அப்படின்னா என்ன? நமது வாழ்வு இது நிலையில்லாத வாழ்வு, அனித்தியம். ஆனா நித்தியமான வாழ்வை நோக்கி நம் வாழ்வை திருப்ப வேண்டும். அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. வேதாந்தத்தின் முதல் வரி என்ன? கேள்வி கேட்டு ஒவ்வொருவரும் பக்குவம் அடைய வேண்டும். நாம பிறந்ததுல இருந்து நிறைய கேள்வி கேட்டிருப்போம். மரத்தை பார்த்து இது என்னன்னு அம்மாட்ட கேட்போம், ஃபேனை பார்த்து இது என்னன்னு கேட்போம். அப்போ அம்மா நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு குழந்தை அறிவுபூர்வமாக நிறைய கேள்விகள் கேட்கின்றதோ அந்த குழந்தைக்கு அதிகமான பக்குவம் வரும். அப்ப கேள்விகள் கேட்பது என்பது இங்க பக்குவமான கேள்விகள். பரீட்சித் மகாராஜா போல கேட்கணும். ஒரு சின்ன வயசுல நம்ம கேட்டோம் அது என்ன இது என்ன, ஏன்னா ஜடம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ ஒரு முந்தைய பிறவியோட நற்குணங்கள், புண்ணியங்கள், அந்த வாசனா அப்படிங்கிற நற்குணங்கள் நம்ம கிட்ட பதிஞ்சிருந்தது அப்படின்னா நாம சின்ன வயசுலயே ஆன்மீகம் பற்றி அதிகமா கேட்போம். இப்போ குழந்தை பிறந்ததுன்னா என்ன பண்ணுவாங்களாம், பாகவத புக்கு ஒரு செட்டு வச்சிருப்பாங்க, பணம் வச்சிருப்பாங்க ஒரு தட்டுல. அந்த குழந்தைய எடுக்க சொல்லுவாங்க பெயர் சூட்ட விழாவின் போது. அந்த குழந்தை எதை தொடுகின்றதோ அதுல ஆர்வமா இருக்கும். இப்ப போய் பணத்தை தொட்டுது அப்படின்னா அந்த குழந்தை ஜட ரீதியா முன்னேற்றம் அடைய விரும்புது அப்படின்னு அர்த்தம். பாகவதத்தை தொட்டுது அப்படின்னா ஆன்மீக ரீதியா குழந்தைக்கு பக்தி அதிகமாக வரும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் போன்ற தூய பக்தர்கள் எல்லாம் குழந்தையில அப்படித்தான் பாகவதத்தை தொடுவாங்களாம். அப்போ இங்க விசாரணை செய்யணும். எப்படி விசாரணை செய்யணும்? ஆன்மீக குருவிட்ட போய் தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனக அப்படின்னு அடக்கமான முறையில் கேள்விகள் கேட்டு, என்ன கேள்வி கேட்கணும்? எனக்கு இந்த பிசினஸ்ல பணம் வருமா, லாபம் வருமா, எனக்கு குழந்தை பிறக்குமா, நான் வெளிநாடு போவேனா, எப்ப வெளிநாடு போவேன், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு ஆன்மீக குருவிட்ட என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். ஆன்மீகம் பற்றிய செய்திகளை கேட்கணும். அதுக்கு உதாரணம் பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி கிட்ட என்ன கேட்டார்?
பக்குவமான இந்த மாதிரி கேள்விகளை கேட்டார். பகவான்னா யார், அவருடைய சக்திகள் என்ன, அவர் எங்கிருக்கிறார், அவருடைய சொந்த இருப்பிடம் எப்படிப்பட்டது, அவர் ஏன் இங்க அவதாரங்களா வந்தார், ஏன் தேவகிக்கு பிறந்தார், இப்படி பல அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்கறது அவருக்காக மட்டுமல்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே தூய பக்தர். பின்னாடி நாம இந்த உயிர்வாளிகள் நாமெல்லாம் இருக்கோம் இல்லையா, அறியாமையில் இருக்கிற இந்த மக்களுக்கெல்லாம் விடியல் தர்றதுக்காக அவர் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு அது பாகவதமா நம்மளுக்கு வியாசதேவர் கொடுத்திருக்கார். இப்ப பகவானை பற்றிய செய்திகள் என்றும் இனிமையானவை, மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதை கேட்க கேட்க நாம் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கின்றோம். அப்ப அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு நம்மளுக்குள்ள. அடுத்தது பதம் 38. யத் ஸ்ரோத்தவ்யம் ஹதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிரூபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத் வா விபர்யயம். மொழிபெயர்ப்பு. பிரபுவே, ஒரு மனிதன் கேட்கத்தக்கது, ஜெபிக்கத்தக்கது, நினைக்கத்தக்கது மற்றும் வணங்கத்தக்கது என்னவென்பதையும் அவன் செய்யத்தகாதது என்னவென்பதையும் தயவு செய்து எனக்கு கூறி அருளுங்கள். அப்போ நாம மனிதனாக பிறந்த உடனே நாம எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். நம்ம காதுகள் வந்து எப்பவும் எதை கேட்க ஆர்வமா இருக்குதுன்னா, மாயில் உள்ள விஷயங்களை பற்றி கேட்கறதுக்கு எப்பவும் பக்திக்கு வரக்கு முன்னாடி நாமெல்லாம் அதுல ஆர்வமா இருந்திருப்போம். இன்னொரு வீட்டு விஷயத்த கேட்கணுமா, இல்ல செய்தித்தாள்கள்ல நியூஸ்ல வர்ற டிவி செய்திகள் எல்லாம் கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்திருப்போம். ஜெபிக்கத்தக்கது அப்படிங்கிறது ரொம்ப கம்மிதான். ஏன்னா கிறிஸ்துவர்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்க வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சில் கூடணும், ஜெபிக்கணும். முஸ்லீமா பிறந்தவங்க வந்து டெய்லியுமே அவங்க வந்து காலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு ஓதுவாங்க. ஆனா இந்துக்களுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனா அதை வந்து மிஸ்யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், நாமெல்லாம் தவறாக பயன்படுத்துகின்றோம். நம்மளுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறதுனால பகவானுக்கு நாம நன்றி செலுத்துறதே கிடையாது. ஜெபிக்கிறதுங்கிறது என்ன, டெய்லி எனக்கு சோறு வேணும், எனக்கு தண்ணி வேணும், ரொட்டி வேணும், அந்த மாதிரி கிடையாது. உணவு, இருப்பிடம், இதை கேட்டுட்டு டெய்லி அழுகிறதா, அது கிடையாது. அப்ப ஜெபிப்பது என்பது பகவானை போற்றுவது. நாம ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு இருக்க இடம் இருக்கு, நம்மளுக்கு நல்ல கை கால்கள் இருக்கு, புத்தி கொடுத்திருக்காரு, நம்மளுக்கு இன்னும் பல பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இல்லாத ஒரு சின்னதை வந்து பெருசாக்கி நாம அதை நினைச்சிட்டே இருப்போம். எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்மளை நாமே தாழ்த்தி கொள்றோம். இப்ப பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளவும் கூடாது, உயர்த்தி கொள்ளவும் கூடாது. இப்ப பகவான் நம்மளுக்கு பல கோடி ஜென்மமா எல்லாத்தையும் தந்திருக்காரு. இப்ப காற்றை மட்டும் நிறுத்திட்டாருன்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் திணறுவோம், மூச்சே விட முடியாது. இந்த காற்றை கொடுத்தது யார்? பகவான் கிருஷ்ணர். இப்ப சூரியன் உதிக்கல அப்படின்னா என்ன ஆகும், எல்லாம் இருட்டு. அந்த இருட்டுல நாம உயிர் வாழ முடியுமா? முடியாது. சரி, பகல்லதான் சூரியன் சுட்டெரிக்குது, நைட்டு என்ன ஆகுது, சந்திரன் வந்து நம்மளுக்கு அந்த குளுமையின் மூலமா அதை சமப்படுத்தி கொடுக்குது. அப்ப சந்திரன் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. அப்ப அந்த சந்திரனுக்கு யாரு பவர் தந்தா? பகவான் கிருஷ்ணர். அந்த சூரியனுக்கு யாரு பவர் தந்தா? பகவான் கிருஷ்ணர். இந்த காற்றுக்கு வருணனுக்கு யாரு பவர் தந்தா? பகவான் கிருஷ்ணர். அப்போ 33 தேவர்கள் எல்லாரும் பகவானுக்கு கட்டுப்பட்டு அவரது அதிகாரத்தின் கீழே பயந்து போய் அவங்களுடைய செயல்களை ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்காங்க. ஏன்னா தேவர்கள் சத்துவகுணத்தில் இருக்கிறதுனால பகவானுக்கு சேவை செய்ய அவர்கள் அந்த ஸ்டேஜ்ல நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப தேவர்கள் வந்து மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் பகவானுக்கும் எப்பவுமே ஒரு லிங்க் இருக்குதுன்னு நாம படிச்ச பகவத்கீதையில. அப்ப அந்த யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ ஒருத்தன் வந்து ஜெபிக்கத்தக்கது, நினைக்கத்தக்கது, யாரை நினைக்கணும்? பகவான் கிருஷ்ணரை நினைத்து நினைத்து நன்றி கடன் பட்டிருக்கோம். நாம ஒரு செகண்டும் பகவானுக்கு நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. ஆனா பகவான் சொல்றாரா, நீ எப்பவுமே எனக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருன்னு? அப்படி சொல்லலையே, வித்தியாசமா சொல்றாரு. நீ என்னைவே நினைச்சு நீ என்ன சாப்பிட்றியோ அதை என்னைவே நினைச்சு சாப்பிடு. நீ என்ன டான்ஸ் ஆடுறியோ என்னைய நினைச்சு டான்ஸ் ஆடு. என்ன கீர்த்தன் பண்றியோ என்னைய நினைச்சு கீர்த்தன் பண்ணு. அப்போ நீ என்ன வேணா செய், ஆனா என்னைய நினைச்சுக்கோ, அதுல என்னை வந்து அதில் உட்படுத்து. அப்போ பகவான் இல்லாம எந்த செயலையும் செய்யும் போது அது மாயைக்கு நாம் செய்யும் தொண்டு. இப்ப ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு பகவானுக்கு தொண்டு செய்யலாம், இல்ல மாயைக்கு தொண்டு செய்யலாம்.
மாயைக்கு தொண்டு செய்யறதுனால நம்மளுக்கு பாதகமே விளையும், பகவானுக்கு தொண்டு செய்யறதுனால நம்மளுக்கு சாதகம் விளையும். அப்போ ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்? பகவானுக்கு தொண்டு செய்வதையே தேர்ந்தெடுப்பான். மாயைக்கு தொண்டு செய்யறதுனால நம்ம மயக்கத்தில் இன்னும் புதைகுழியில் இன்னும் மேலும் மேலும் அமுத்தப்படுகின்றோம். அப்ப நம்ம மூச்சு திணறி உயிரை விட்டு மறுபடி உடல் எடுத்து மறுபடியும் புதைகுழியில சிக்கி பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா, இந்த சிக்கல்ல சிக்கி சிக்கி மீண்டும் மீண்டும் நம்மள வந்து கழுத்தை பிடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்குற மாதிரி அதையே தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும். சோ நினைக்கத்தக்கது எப்பவுமே பகவானை நினைக்கணும். வணங்கத்தக்கது எத் கரோசி எத் யஸ்னாசி ஹெச் ஜிகோசி ததாசியத் எத் தபசிசி கௌந்தேய தத் குரு சோமத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு. மன்மனா பவமத் பக்தோ மத் யாசிமாம் நமஸ்குரு மாம் ஏவைசி சத்தியம் தே பிரஜிதானே பிரியோசிமேன்னு சொல்றாரு. அப்போ எத் கரோசி எத் யஸ்னாசி, எதை செய்கிறாயோ, கரோசி எதை செய்கிறாயோ, எதை படைக்கின்றாயோ, எதை உண்கின்றாயோ, எதை தானமாக குடிக்கிறாயோ அதை எனக்காக செய்கிறார். அப்போ மன்மனா பவமத் பக்தோ மத்யாசீமாம்ல என்ன சொல்றாரு? என்னையே நினைத்து, என்னையே வணங்கி, என்னையே வழிபட்டு எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணி. பிரியோசிமி, என்னோட பிரியமான அர்ஜுனனே, நான் உனக்கு வாக்கு தர சத்தியம் பண்ற, நீ வந்து என்னை வந்தடைவாய் அப்படிங்கிறார். அப்போ எப்பவுமே பகவானை பற்றி ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும், நினைக்க வேண்டும். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இப்படி 9 வகையான பக்தி தொண்டுகளை செய்து கொண்டு நாம் பகவானோட லோகத்துக்கு திரும்பி போறதே முழு குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். இடையில எவ்வளவோ இடைஞ்சல் வரும். மாயையோட அந்த ஆட்டமெல்லாம் நம்மளுக்கு காமிக்கும் கண்ணு முன்னாடி. பெண் மூலமோ போதை மூலமோ போதை அப்படின்னா வெறும் போதை பொருட்கள் கிடையாது. போதை என்கின்றது பெண் போதை, செல்வத்தின் மேல போதை, மற்றும் இயற்கை சாதனங்கள் மீது போதை. சிலரெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு பண்றேன்னா அதுல போதையா இருப்பாங்க. தேவையே இல்லை அதெல்லாம், அந்த சாதனைகள் எல்லாம். கடவுளுக்கு மேல யாரு சாதனை செஞ்சிட முடியும்? பகவான் கிருஷ்ணர் எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் அவர் விளம்பரப்படுத்திட்டா இருக்காரு, பேப்பர்ல போட்டுட்டா இருக்காரு. நான் பார் இவ்வளவு வல்லவன், எனக்கு எத்தனையோ சித்திகள். யோகேஸ்வரர், யோக சித்திகள் அனைத்திற்கும் தலைவர் அவர். அஷ்டமா சித்திகள் இருக்கு. அனிமா, மகிமா, லகிமா, சித்வாய், ஈ சித்வா, காம பிரத்தாயகா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அஷ்டமா சித்திகள் இருக்கு. அதுக்கே அவ்வளவு வந்து என்ன சொல்லுவாங்க, நான் தான் தலைவன், நான் தான் கடவுள். கொஞ்சம் தங்கத்தை வரவழைச்சிட்டா போறோம், உடனே அவன் பின்னாடியாவோ அவர் பார் தங்கத்தை கொடுக்குறாரு, அவர் தான் கடவுள், அவர் தான் நிறைய தோற்றுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி முட்டாள் மக்கள் பின்னாடி போயிடுவாங்க. ஆனா இந்த சக்திகள் எல்லாம் ஒரு துளி தூசு மாதிரி. பகவானோட சக்தியில ஒரு சின்ன தூசு. யோகிகளுக்கு வர சித்துதானே மாதாஜி, சித்துதானே அதெல்லாம்? ஆமா மாதாஜி, சித்தர்கள் செய்யக்கூடிய சித்து வேலை அதெல்லாம். சித்துன்னு சொல்லியிருக்காங்க. ரசவாதம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து ஏதோ மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டு அதன் மூலமா அந்த தங்கத்தை உருவாக்குவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு மாயை கண்கட்டு வித்தை மாதிரி. அதெல்லாம் முடிவில்லாதது. ஆனா நிரந்தரமானது எது அப்படின்னா பகவான் மேல நாம் வச்சிருக்கிறோம் அன்புதான். எத்தனையோ தூய பக்தர்கள் வைரக்கல்லு கிடைச்சா கூட அதை குப்பையில தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. அப்ப சில சனாதன கோஸ்வாமி ஒரு தடவை ஆற்றங்கரையில் இருக்கிறாரு, ஆற்றங்கரையில தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சிவபக்தர் அவர் வந்து எனக்கு செல்வம் வேண்டும், செல்வம் வேண்டும் ரொம்ப ஆசை. அப்ப சிவன் கனவுல வர்றாரு, உனக்கு செல்வம் தானே வேணும், போய் சனாதன கோஸ்வாமி கிட்ட கேளு. அவர் அங்க வந்து அந்த ஆற்றங்கரையில தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு அரிய கல் இருக்கு, சிந்தாமணி கல், நீ போய் அதை வாங்கிட்டு வா, உனக்கு எல்லா செல்வமும் சேர்ந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவன் எதுக்காக அந்த பக்தனுக்கு அப்படி சொல்றாருன்னா, சனாதன கோஸ்வாமிகிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, அவரை வந்து இவனை திருத்திடுவாரு, சும்மா ஜடப்பொருள் எல்லாம் ஒன்னும் கிடையாது, தூய பக்தி தான் மேன்மையானது அப்படின்னு உணர்த்துறதுக்காக சிவபெருமான் சொல்றாரு. அப்போ அவர் ஓடி போய் சனாதன கோஸ்வாமிகிட்ட கேட்கிறாரு, உங்ககிட்ட ஒரு அபூர்வமான கல் இருக்காமே, எனக்கு சிவபெருமான் சொன்னாரு, அது தரீங்களா அப்படின்னு. அவர் எடுத்து தந்துட்டார், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு.
அப்ப போய் அவன் வீட்டுல போய் அந்த சிந்தாமணிக்கல் தொடுற இடத்துல எல்லாம் தங்கமா மாறிடுது. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, "ஹம், இது வந்து எடுத்து அசால்ட்டா கொடுத்துட்டாருன்னா இதை விட அவருக்கு பெரிய பொருள் ஏதாவது இருக்கணும், நீங்க போய் அதை வாங்கிட்டு வாங்க" அப்படின்னு. ரொம்ப புத்திசாலி. ஏன்னா இதை தூக்கி ஒருத்தர் சாதாரணமா கொடுத்தா அப்படின்னா இதுக்கு மேல அவர்கிட்ட பெரிய பொருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ சனாதன கோஸ்வாமி சொல்றார், நீ அந்த கல்லை ஏதோ கங்கை கரையில வீசிட்டு வா, கங்கை ஆற்றுக்குள்ள வீசிட்டு வா, நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு வந்துட்டாரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற மந்திரத்தை அவர் சொல்லித்தர்றார். அப்ப அவருக்கு புரிஞ்சுது, ஓ இந்த செல்வம் எல்லாம் நிலையற்றது, இதுதான் உயர்ந்த செல்வம், அதனாலதான் இவர் அதை சொல்லிட்டே உட்காந்துருக்காரு. ஆனா அவர் பாக்குறப்பவே அந்த தேஜஸ், அவருடைய அந்த அமைதியான பக்குவமான அந்த நிலைமையை கண்டு கண்டிப்பா இதுவும் நம்மளுக்கு வேணும். ஏன்னா எப்பவுமே பதற்றத்தோட அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணுங்கிற வேட்கையிலேயே இருக்கிறவங்களுக்கு இந்த இது அமைதியான நிலையை பார்த்து ரொம்ப மயங்கிடுவாங்க, நம்மளுக்கு இந்த அமைதி வேணும்னு. ஆனா அது சொல்லி கொடுத்தா அவங்க செய்ய மாட்டாங்க, அது வேற. ஆனா இங்க இந்த அந்தனர் புரிஞ்சுட்டாரு, ஓ இதுதான் உண்மையான செல்வம் அப்படின்னு அந்த தீட்சையை வாங்கிட்டு போறார். மந்திர தீட்சையை வாங்கிட்டு போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு அந்த சாந்தம் அவருக்கு கிடைக்குது. அடுத்தது பதம் 39. நூனம் பகவதோ பிரம்மன் கிரகேஷு கிரகமேதினாம் ந லக்ஷ்யதே ஹி அவஸ்தானம் அபிகோ தோஹனம் க்வசித். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளரை விளங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபரு. சக்தி வாய்ந்த பிராமணரே, தாங்கள் பசுவை கறப்பதற்கு தேவையான கால அளவு கூட குடும்பஸ்தர்களின் வீடுகளில் தங்குவது அரிது என்று கூறப்படுகிறது. பொருளுரை: துறவரம் ஏற்றுள்ள ஞானிகளும் முனிவர்களும் ஜீவனத்திற்காக சிறு பாலை யாசிப்பதற்காக அதிகாலையில் பால் கறக்கப்படும் நேரத்தில் குடும்பஸ்தர்களின் வீடுகளுக்கு செல்வார்கள். ஒரு பசுவின் மடியிலிருந்து பெறப்படும் 1 பவுண்டு பால் வயது வந்த ஒருவருக்கு தேவையான எல்லா ஜீவ சத்துக்களையும் அளிப்பதற்கு போதுமானதாகும். மிகவும் ஏழ்மையில் உள்ள குடும்பஸ்தர்களும் கூட குறைந்தது 10 பசுக்களையாவது வைத்திருப்பது வழக்கம். அவை ஒவ்வொன்றும் 24 முதல் 40 பைண்டு வரை பால் கறக்கக்கூடியவையாகும். பவுண்டு தானே மகாஜி? பவுண்டு வரை தான் பயன்படுத்தி இருக்காங்க. பவுண்டு வரை பால் கறக்கக்கூடியவையாகும். எனவே துறவிகளுக்கு சில பவுண்டுகள் எடையுள்ள பாலை வழங்குவதற்கு யாரும் தயங்குவதில்லை. மகான்களையும் முனிவர்களையும் தங்களுடைய குழந்தைகளைப் போல் பராமரிக்க வேண்டியது குடும்பஸ்தர்களின் கடமையாகும். எனவே சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு முனிவர் ஒரு குடும்பஸ்தரின் வீட்டில் காலை நேரத்தில் 5 நிமிடங்களுக்கு மேல் இருப்பது அரிது. அதாவது இத்தகைய முனிவர்களை குடும்பஸ்தர்களின் வீடுகளில் காண்பது மிகவும் அரிது. எனவே உடனே தமக்கு உபதேசித்து அருளும்படி அவரை பரிசுத்த மகாராஜன் வேண்டிக் கொண்டார். குடும்பஸ்தர்கள் வந்து போகும் முனிவரிடமிருந்து ஆன்மீக விஷயங்களை பற்றி கேட்டதற்கு போதுமான பக்தி புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சந்தையில் கிடைக்கக்கூடியவர்களை குடும்பஸ்தன் முட்டாள்தனமாக ஒரு முனிவரிடம் கேட்கக்கூடாது. முனிவர்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் இடையில் உள்ள உறவு பரிமாற்றம் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த காலத்துல வந்து பசுமாடுகள் எல்லா வீட்லயும் இருக்கும். அப்ப அவங்க வந்து முனிவர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து பசுமாட்டோட பாலை கொடுக்கறது ஒரு பெரிய பாக்கியமா நினைப்பாங்க. அப்ப இந்த காலத்துல கூட கொஞ்ச நாள் நம்மளோட ஜெனரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு, பக்கத்து வீட்டு குழந்தைக்கெல்லாம் காசு வாங்காமே பால் எடுத்து தந்துருவாங்க. ஏன்னா காசுங்கிறதெல்லாம் வந்து இந்த காலத்துல ரொம்ப மதிப்பு. காசு 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 காசுன்னு எல்லாம் பேய அலையிறாங்க. சின்ன பொருளை கூட, தண்ணி கூட பாட்டில்ல வச்சு விற்கிறாங்க. அந்த காலத்துல தண்ணி வந்து எந்த வீட்டுல போனாலும் முன்னாடியே வச்சிருப்பாங்க. சத்திரங்கள் அதுல எல்லாம் கூட தண்ணி வச்சிருப்பாங்க. தண்ணி வந்து யாரும் காசு வாங்காம எல்லாருக்கும் உபசரிக்கிறதுக்காக அதை வந்து கொடுப்பாங்க. வெளியில அவங்க வீட்டு வாசல்ல கூட வச்சிருப்பாங்க. திருவிழாக்கள், கோயில் எல்லாம் நாம பாக்குறோம், தண்ணி எல்லாம் நாம ஒவ்வொரு வீடுகள் முன்னாடியே வச்சிருப்பாங்க. யாருக்கு தாகம் அடிக்கும் அவங்க குடிச்சுக்கலாம். ஆனா இந்த காலத்துல வந்து எல்லாத்துக்கும் காசு. காற்று, ஆக்சிஜனுக்கு கூட காசு, ஃப்ரீயா இருக்கிற அந்த காற்றுக்கு கூட. தண்ணி தான் இப்படி அப்படின்னா டிமாண்ட் அப்படின்னா, ஃப்ரீயா இருக்கிற அந்த காற்றை கூட நம்ம கொரோனா பீரியட்ல ஆக்சிஜன் சிலிண்டர் வித்துட்டு இருந்தாங்க. அந்த காற்று கிடைக்காம நிறைய பேர் சிரமப்பட்டாங்க.
இப்படி எல்லாமே விற்பனைக்கு வந்துருச்சு. அந்த காலத்துல பண்ட பரிமாற்று முறை, இந்த மாதிரி சன்னியாசிகள் எல்லாம் மதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு நல்லா பக்கத்துல இருக்கிற ஏழை குழந்தைகள், எந்த குழந்தைகளுக்கு ஆனாலும் அவங்க வந்து பால் எடுத்து கொடுத்துடுவாங்க. அப்ப முனிவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தூய பக்தர்கள்ட்ட பக்தி சம்பந்தமான கேள்வி கேட்கணுமோ தவிர, அவங்க சித்தர்களாக இருந்தால் கூட சித்துக்களை வெளிப்படுத்த மாட்டாங்க தூய பக்தர்கள். அப்ப அப்படி சித்துக்களை வெளிப்படுத்துறவங்க கிட்ட போய் நாம தங்கத்தை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இவங்க கிட்ட என்ன கேட்கணும், நாம பகவான்கிட்ட எப்படி நாம போக முடியும், இந்த உடலை விடுப்பது எப்படி அப்படின்ற பகவானை பற்றிய ரகசியங்களை எல்லாம் நாம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டும். அடுத்தது பதம் 40. சூத உவாச்ச ஏவம் ஆபாஷித பிருஷ்ட சராஜ்னா லஷனாயா இரா பிரத்யபாஷத தர்மஜ்ஞோ பகவான் பாதராயணி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக அரசர் இனிய மொழிகளால் முனிவருடன் பேசியதுடன் கேள்விகளையும் கேட்டார். பிறகு சக்தி வாய்ந்த புருஷரும் சமய கோட்பாடுகளை அறிந்தவருமான வியாசபுத்திரர் பதில் கூறத் துவங்கினார். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் சுகதேவ கோஸ்வாமியின் தோற்றம் எனும் தலைப்பை கொண்ட 19ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. இங்க வந்து பகவான் பாதராயணி அப்படிங்கிற வார்த்தை நாம கேள்விப்பட்டிருப்போம். பாதராயணி அப்படிங்கிறது வியாசபுத்திரர், சுகதேவ கோஸ்வாமியை குறிப்பது. இப்போ இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்துல பயணம் செய்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பறந்தோம். முதல் அத்தியாயம் வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். இனி வரும் அத்தியாயங்களை எல்லாரும் உங்களோட கோஆபரேஷன், உங்களோட ஒத்துழைப்பின் மூலம் இன்னும் நல்லா பண்ணணும். அப்போ கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரத்துக்கு மூலம் அப்படின்னு மூணாவது அத்தியாயத்துல படிக்கிறோம். ஏதே சாம்சகலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருத்யந்தி யுகே யுகே அப்படின்னு பரிபாஷ சூத்திரம். இப்போ ஒரு அரசருக்கு கீழே 18,000 படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அரசருக்கு கீழே தான் இருக்காங்க. அரசருடைய கட்டளை ஏற்று அவங்க சேவை செய்வாங்க. அது போல கிருஷ்ணர் தான் முதன்மையானவர். அவருக்கு கீழே எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் அவர்தான் எல்லாவற்றிற்கும் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அவர்கிட்ட இருந்து பல பிரிவுகள் வருது, உட்பிரிவுகள். யோக மாயினால தன்னைத்தானே பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். ஆனா எல்லாம் யாருக்குள்ள அடக்கம்? கிருஷ்ணருக்குள்ள அடக்கம். இப்போ ஸ்ரீ சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா நாராயணன் தான் முதன்மையானவர் அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டா அவருக்கு 4 கை இருக்கு அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி கிடையாது நம்மளோட சம்பிரதாயத்துல. பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துல ஏன், என்ன, எதுக்காக அப்படிங்கறத ஆழ்ந்து நம்ம படிக்கிறோம். அப்ப கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் கிருஷ்ணராகவும் இருக்கிறார், அவதாரியாகவும் வர்றார், அவதாரங்களாகவும் வர்றார். சுவாம்ச, ஸ்வயம் ஸ்வயப்பிரகாசம், ஸ்வயரூபம், தத் ஏகாத்மா, பிரபாவம், வைபவம், விலாசம், அவதாரம், ஆவேசம், இப்படி பலவிதமா வர்றார். ஸ்வயம் ரூபம் அப்படின்னா 16,108 மனைவிகளிடம் ஸ்வயமான அந்த கிருஷ்ணரா இருக்கிறார். அப்ப சில சமயம் விலாசம் அப்படின்னா அதிக சக்தி வாய்ந்தவரா பல அவதாரங்கள், ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், அப்படி பல சக்திகளை தங்கிட்ட கொண்டு வந்திருக்காரு. சில அவதாரங்கள்ல சில குறிப்பிட்ட சக்திகள் மட்டுமே, ஒரு அசுரனை அழித்தா இது மட்டுமே போதும் அப்படிங்கிற காலத்தினால கொஞ்சமா அந்த சக்திகளை வெளிப்படுத்துவார். அப்போ அந்த தத்திய ஏகாத்மா அப்படின்னா அந்த சுயமான ரூபத்திலேயே வேறு வேறு குணாதிசயங்களுடன் நடந்துக்கிறது. அப்போ விபூதி, அவருடைய சக்தி, விபூதி அவருடைய சக்திகளை வெளிப்படுத்துறது. நாம பகவத்கீதையில பார்த்திருக்கோம். விபூதியா வர்றாரு, சக்திகளை வெளிப்படுத்துறவரா. இப்படி பகவான் வந்து சுவாம்சம், அம்சம், கலா அப்படின்னு பல சக்திகளை வெளிப்படுத்துறாரு.
ஏகமூர்த்தி பகுமூர்த்தி, அதாவது ஒரு மூர்த்தியே பல மூர்த்திகளாக வர்றார். அப்போ ஒரு விளக்குல வந்து நாம விளக்கேற்றும் போது பல விளக்குகளை ஒளியேத்துறோம். ஆனா அதுக்கெல்லாம் மூலம் என்ன? ஒரு விளக்குதான். அப்ப அந்த ஒரு விளக்குல வர்ற அதே பவர் தான் எல்லா விளக்குலயும் வருது. அது போல பகவான் வந்து பல ரூபங்களாக வெளிப்பட்டாலும் எல்லா மூர்த்தங்களிலும் அவர்கிட்ட சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்திகளை சில சமயம் குறைவா வெளிப்படுத்துறார், சில சமயம் அதிகமா வெளிப்படுத்துறார். ஆனா கிருஷ்ணரா வர்றப்ப அவர் என்ன பண்றார்? 64 குணங்களையும் 64 சக்திகளையும் அவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ எல்லா அவதாரங்கள்லயும் பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் முழுமையானதா இருக்கும். அப்புறம் நாரதரோட தோற்றத்தை பாக்குறோம். நாரதர் வந்து எப்படி சாபத்தின் காரணமாக ஒரு நாரதரா ஒரு தாய்க்கு ஒரு தந்தை இல்லாமல் ஒரு வேலைக்கார் அம்மாவோட காட்டுல வந்து அவர் முனிவர்களுக்கு சேவை செஞ்சு, அப்புறம் அந்த முனிவர்கள்ட்ட இருந்து கேட்டதன் வாயிலாக பக்தி தொண்டுல முன்னேறி, அப்ப நாரதர் என்கின்ற பௌதிக உடலை விடுத்து ஆன்மீக உடலை எடுக்கிறார்னு பார்த்தோம். அப்புறம் வியாசதேவருக்கு நாரதர் உபதேசம் பண்றாரு. ஏன்னா வியாசதேவர் குழம்பி போயிருக்கிறார். எல்லா வேதங்களையும் தொகுத்து அத வந்து எப்படி இந்த வேதங்களை எல்லாம் தொகுத்து கூட எனக்கு மனசு நிம்மதி இல்லை. ஏன்னா வேதங்கள் பகவானுடைய வாயிலிருந்து வந்தவை. அபவர்ஷேய அந்த வேதங்களை தோத்து கூட எனக்கு நிம்மதி இல்லையே, மனசு அச்சலமா இருக்கே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, ஓ பகவானை பற்றி நான் எதுவுமே இதுல பகவானை பற்றியோ பகவானோட லீலைகளை பற்றியோ எதுவுமே கொண்டு வரல. மறுபடியும் அவங்கள வந்து கர்ம காண்டத்துக்குள்ள கொண்டு போற மாதிரி கர்ம காண்ட செய்திகளைத்தான் இதுல சொல்லியிருக்கேன். ஏற்கனவே குழம்பி இருக்கிற மக்கள் கிட்ட வேதத்தின் உட்பொருள் எல்லாம் இப்படி புனைந்து தந்திருக்கனால எனக்கு நிம்மதி இல்ல. அதனால பாகவதத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற நாரதின் அறிவுரையின் பேர்ல பாகவதத்தை இயற்றுகிறார். அதுல பகவானை பற்றி மட்டும்தான் அவர் சொல்றார். பகவானுடைய பக்தர்களை பற்றி மட்டும்தான் சொல்றார். வேற கர்ம காண்டமோ மற்ற எந்த விஷயங்களோ பாகவதத்துல கிடையாது. அடுத்தது என்ன பண்றாங்க? துரோணர் தண்டிக்கப்படுறார். துரோணாச்சாரியோட மகன் துரோணர் கிடையாது, துரோணாச்சாரியோட மகன் அஸ்வத்தாமன் தண்டிக்கப்படுறாரு. அப்ப குந்தி மகாராணியோட பிரார்த்தனைகள் பார்த்தோம். அப்புறம் பீஷ்ம தேவர் எப்படி மரணம் அடைகிறார், அவரோட இறுதி கட்டத்துல எப்படி பகவானை வந்து அவர் போற்றி சகஸ்ரநாமம் சொல்றாரு. இப்ப பீஷ்ம தேவர் முன்னாடி பகவான் எப்படி தோன்றுகிறார், பல அரசர்கள் முன்னாடி. அப்போ பஞ்ச பாண்டவர்கள் அவர்கிட்டதான் அறிவுரையை, பகவானை பற்றிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாட்டை எப்படி ஆள்வது அப்படிங்கிற போன்ற அறிவுரைகள் எல்லாம் பகவான் அவர் மூலமா அவங்களுக்கு தர்றாரு. அப்போ அடுத்தது கிருஷ்ணர் வந்து இந்த போரெல்லாம் முடிஞ்சு துவாரகைக்கு பயணம் பண்றாரு. அப்ப துவாரகையில பிரவேசிக்கும் போது அங்க இருக்கிற கோபியர்கள் அவங்க எல்லாம் வந்து எப்படி வரவேற்கிறார்கள், பகவானை விட்டு பிரிந்து அவங்க இப்ப நிம்மதியா எப்படி பகவானை வந்து பல மங்களகரமான பொருட்களோட வரவேற்று அவங்களே எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பரிஷித்து மகாராஜா பிறக்கிறாரு. பரிஷித்து மகாராஜா உத்திரையோட கருவுல இருந்து பகவான் காத்தருள்கிறார். 4 கையுள்ள விஷ்ணு ரூபமாக பரமாத்மா ரூபத்துல போய் அந்த கருவுல இருந்து காக்குறார். அப்ப பரிஷித்து மகாராஜா பிறப்பு எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் திருதராஷ்டிரோட துறவு. திருதராஷ்டிரர் வந்து எப்படி அரண்மனையிலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்ப விதுரர் போய் அவரை, நீ இன்னுமா வெக்கமில்லாம உட்காந்துட்டு இருக்க, நடைய கட்டு அப்படின்னு சொல்லி கிளப்புறாரு. பகவானை பற்றி சிந்தனையில நீ ஈடுபடு, போதும் உனக்கு இந்த மட்டமான புத்தி, அரண்மனையை அனுபவிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காத, நாய்கள் கூட இதை பண்ணும், உண்டு உறங்கி தற்காத்து கொள்ளுதல் புணருதல் இதெல்லாம் நாய் கூட பண்ணிட்டு இருக்கு, அது மாதிரி நீ இருக்காத, இனியாவது போ, இவ்வளவு குழந்தைகள் இறந்து கூட உனக்கு ஒன்னும் சுகம் தேடுதா, அவங்க வீட்லயே கொன்னவங்க வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவரை ரோசத்தை கிளப்பி விட்டு காட்டுக்கு போக வச்சு அவருக்கு முக்தி கிடைக்கிற மாதிரி வழி பண்றார். அப்போ திருதராஷ்டிரன் வந்து துறவு எடுத்துக்கிறாரு. அப்புறம் அடுத்தது வந்து கிருஷ்ணர் மறையிறார். போதும், நாம இங்க இருந்தது போதும் அப்படின்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் யுதிஷ்டருக்கு வந்து ஒரு அரியாசனத்தை தந்த பின்னாடி பகவான் அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. அவருடைய அவதாரத்தை
முடிச்சிட்டு போயிடுறாரு. அப்ப பாண்டவர்கள் பகவான் போன உடனே பாண்டவர்களும் அவங்க துறவு எடுத்துக்கிட்டு பரிஷித் மகாராஜாவை ஆட்சியில உட்கார வச்சுட்டு பாண்டவர்களும் பின்னாடியே போயிடுறாங்க. பாண்டவர்கள் போனதுக்கு அப்புறம் அவங்க பாண்டவர்கள் போறதுக்கு முன்னாடியே இந்த களி உள்ள பூந்துருச்சு. அதனாலதான் பகவான் போனப்பறம் களி உள்ள பூந்தது தெரிஞ்ச உடனேயே அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த களி புருஷன் எப்படி உள்ள வர்றாரு, அத பரிஷித் மகாராஜா என்ன பண்றாரு, அப்ப அந்த களிக்கு என்ன தண்டனை கொடுக்கிறார் அதையும் பார்த்தோம். அப்ப அந்த களி யார் மூலமா உள்ள வர்றார், பிராமண சிறுவன் மூலமா உள்ள வர்றதையும் பார்த்தோம். அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி வருகை தந்து அந்த பரிஷித்து மகாராஜாவுக்கு எப்படி கடவுளை சென்றடைவது அப்படின்னு 7 நாட்கள்ல பாகவதம் பேசுறாங்க. அதோட இந்த அத்தியாயம் முடியுது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கருத்துக்கள் இருந்தா நீங்க பகிர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு 2வது அத்தியாயம் 2வது கேண்டோ பார்க்க போறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மாதாஜி.